ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசப்பா நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறதான நல்ல வார்த்தை லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன். கேட்டா நமக்கு கொடுக்கப்படும், தேடுனா கண்டடைவோம், தட்டுனா திறக்கும். கேட்டுட்டே இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கட்டாயம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதில் கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறார் பாருங்கள். இதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் ஒரு முறை ஒரு சிநேகிதன் வந்து அவனுடைய சிநேகிதன்கிட்ட வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்னா, பாதி ராத்திரியில் வந்து கதவை தட்டி எழுப்புறான். சிநேகிதனே, நீ என்ன செய், என்னுடைய சிநேகிதன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறான், அவன் முன்ன வைக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ என்ன செய், ஒரு 3 அப்பத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கும்போது அவன் சிநேகிதன் என்ன சொல்கிறான்னா, நான் கதவு அடைக்கப்பட்டாச்சு, என் பிள்ளைகள் என்னோட படுத்திருக்காங்க, நான் இப்போ எழும்பி என்ன செய்ய முடியாது, நான் உனக்கு தர முடியாது, என்ன நீ என்ன செய்யாத, தொந்தரவு செய்யாத. வீட்டில் இருக்கிறவன் பிரதியுத்தரம் என்ன சொல்கிறான், என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தருவது எப்படி, நான் தரக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அவன் படுத்திருந்தாலும் அவனால் படுக்க முடியல. அவன் என்ன சொல்கிறான், அவன் சிநேகிதனாக இருக்கிறதுனால எழுந்து கொடுக்கலனாலும் அவன் இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட கேட்கறதுனால, அவன் தன்னிடத்தில் வருந்தி கேட்கறதுனால என்ன செய்வான், எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே. இன்றைக்கி நம்ம வீட்லேயும் நம்ம படுத்துருவோம் அசந்து, ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எங்கள் சின்ன பாப்பா அப்படி பண்ணுவா, சாப்பிட்ருக்க மாட்டான். நம்ம தூக்கம் வரும்போது எழும்பி ஏதாவது கேட்பா. அப்போ நமக்கு தூங்கவும் முடியாது, எழும்பவும் முடியாது. ஆனாலும் ரொம்ப பிள்ளை கேட்காளே என்று சொல்லி என்ன செய்வோம், நம்ம வருந்தி கேட்கறதுனால கொடுப்போம். அதை தான் இந்த ஓமை சொல்லுது. அவன் சிநேகிதனாக இருக்கிறதுனால கொடுக்கலனால வருந்தி கேட்கறதுனால கட்டாயம் கொடுப்பான். அப்போ நாமும் கூட நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வருந்தி கேட்கறதுனால கட்டாயம் என்ன செய்வார், கர்த்தர் கொடுப்பார். அதுதான் இந்த அதிகாரத்திலையும் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத மனுஷர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தன்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன், கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்கிறார். கட்டாயம் கொடுப்பார். நீங்கள் என்ன கேட்கீங்களோ கட்டாயம் கொடுப்பார். கேட்டால் கிடைக்கும். அதே போல் தேடுனா கட்டாயம் நாம் ஒரு நாள் கண்டுகொள்வோம். அதே போல் தட்டுட்டே இருந்தால் நமக்கு திறக்கும். இன்றைக்கி எங்கள் பாப்பா கூட சில காரியத்தை அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருப்பாள். கேட்டுகிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு கிடைக்கும். நாமளும் அப்படி தான் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கறதுல சோர்ந்து போகாமல் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்போம். அவர் ஒரு நாள் நம்ம ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கட்டாயம் செய்வார். அதை தான் இந்த வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமாம். இந்த வார்த்தையின்படி இயேசப்பா, இந்த வார்த்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு அப்பா நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதாவாகிய நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வேளையிலும் இயேசுவே நெடுநாளாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பதில் கிடைக்காதபடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் எங்களோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள் என்றால் கேட்கிற காரியத்தில் நீர் ஒரு பதிலை கட்டளையிடுங்கப்பா. தேடுகிற காரியத்தில் அப்பா நீர் எல்லாவற்றையும் கண்டடை செய்யுங்க தகப்பனே. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிற வேலையின் காரியமோ திருமண காரியமோ தேடி தேடி அலைகிற பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை, நல்ல வேலைகளை, நல்ல துணையை இந்த நாளில் நீர் கண்டடை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆசீர்வாதத்திற்காக தட்டிக்கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உடைய ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தருளுங்க தகப்பனே. அப்பா எங்கள் பரலோக தேவனே, எங்கள் தேவனாலே அப்படி ஆயிற்று என்ற வார்த்தையின்படி எங்களால் அல்ல தகப்பனே, உம்மாலே ஆகும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆசீர்வாதத்தை தேடி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. சகல துதி கனமாக்கி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.